வியூவர்ஸ், வெல்கம் டு சூப்பர் ஹவுஸ்ஃபுல். நம்ம சூப்பர் ஹவுஸ்ஃபுல் நிகழ்ச்சியில் இன்னைக்கு நம்ம யாரை சந்திக்க இருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம தமிழ் திரையுலகத்தில் நடிகராகவும் தயாரிப்பாளராகவும் விநியோகஸ்தராகவும் வலம் வந்துட்டு இருக்கக்கூடிய ஒருத்தரை தான் சந்திக்க இருக்கோம். அவர் யாரு அப்படின்றத வாங்க பார்க்கலாம். எஸ், இன்னைக்கு நம்ம சந்திக்க இருக்கிறது தமிழ் திரையுலகத்தில் பன்முகம் கண்ட ஆர்.கே. சுரேஷ் அவர்களை தான். வணக்கம் சார், உங்களுடைய திரைப்பயணம் பற்றி சொல்லுங்கள். அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ஆர்.கே. சுரேஷ் பேசுகிறேன். தயாரிப்பாளரோ நடிகரோ விநியோகஸ்தரோ ஓகே, நல்லா தான் இருக்குது. நீங்கள் சொன்ன மாதிரி நான் ரொம்ப நாளைக்கு முன்னாடி சினிமாவுக்கு வந்தேன். பட் தொழில் தெரிஞ்சுட்டு பண்ணணும்னு எங்கள் அப்பா சொன்னதுனால சில படங்கள் விநியோகம் பண்ணி ஒரு விநியோகஸ்தராகி ஒரு 55 படம் பண்ணியிருக்கோம் டிஸ்ட்ரிபியூஷனில். அதுக்கப்புறம் ப்ரொடக்ஷனில் சலீம் அப்புறம் தர்மதுரை பண்ணியிருக்கோம். சரி, மீன்வாயில் பாலா சார் எல்லாத்துக்கும் தெரியும். பாலா சார் இன்ட்ரொடக்ஷன் பண்ணி அதுக்கப்புறம் முத்தையா சார் மருதில் பண்ணி ஒரு ரெக்கக்னேஷன் கிடச்சிச்சு எனக்கு இண்டஸ்ட்ரியில். அதுக்கப்புறம் நான் வந்து தர்மதுரை படத்துக்காக கொஞ்ச நாள் ஒரு 6 மாதம் கான்சன்ட்ரேட் பண்ணி ப்ரொடக்ஷனில் நானே இன்வால்வ் ஆகி அந்த படம் பண்ணிகிட்டு இருந்தேன். ஈவன் தோ சேம் டைம் வந்து மருது படம் ஷூட்டிங் போனாலும் தர்மதுரைக்காக ஆல்மோஸ்ட் படத்தையும் முடிச்சுட்டு போஸ்ட் ப்ரொடக்ஷனில் ரொம்ப கான்சன்ட்ரேட் பண்ணோம் இந்த படத்தில். ஏன்னா அந்த படத்தை வந்து ஹிட்டாகிறது தோல்வியாகிறது ரெண்டுமே வந்து கடவுள் கையில் இருக்குது. பட் அந்த படம் வந்து மக்களுக்கு பிடிச்ச விதமாக இருக்கணும். ஏன்னா அந்த ஸ்கிரிப்ட் அந்த மாதிரி ஸ்கிரிப்ட் உங்களுக்கு அது வந்து மக்களுக்கு பிடிச்ச விதமாக போய் சேரணும். ஆட்டோகிராஃப் மாதிரி ஒரு பிரேமம் மாதிரி போய் சேரணும் அப்படிங்கிறதுக்காக எல்லா மார்க்கெட்டிங் ஸ்ட்ராட்டஜிலேருந்து எல்லாமே பர்சனலாக நான் எடுத்துக்கிட்டு பண்ணேன். ஸோ அது ஒரு பெரிய சக்ஸஸ் கொடுத்துச்சு. தர்மதுரை வெற்றிக்கு அப்புறம் நான் உட்காந்துருக்கும் போது ஓகே ரிலாக்ஸ் ஆனேன். சரி ஓகே ஸ்டார்ட் பண்ணலான்னு திருப்பி ஒர்க் அவுட்லாம் பண்ணி ரெடி ஆகிட்டு இருந்தோம். கௌரவ் சார் கூப்பிட்டு இப்படை வெல்லும் படத்தில் உதயநிதி சார் கூட ஒரு மெயின் கேரக்டர் சார், ஏன்னா நீங்கள் வில்லனா மேக்ஸிமம் பண்ணிட்டீங்க. ஸோ எங்கள் படத்தில் ஒரு டிஃப்ரெண்ட் ஜானர் வந்து கேரக்டரைசேஷன் பண்ண போகிறீங்க அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. சரின்னு சொல்லி நான் பண்ணதான் இப்போ போயிட்டுருக்கு படம் ஆக்சுவலாக. அதுக்கப்புறம் ஹீரோ வேட்டநாய், பில்லா பாண்டி. வேட்டநாய் ஃபஸ்ட்டு கூட ரீசெண்டாக கொடுத்த நல்ல வைரலாக இருந்துச்சு. அதுக்கு முன்னாடியே வந்து தனிமுகம்னு ஒரு படம் ஹீரோவை. அதுக்கப்புறம் இப்போ வேர்ல்டு ரெக்கார்டு படம் ஒன்று பண்ணுறோம், நானும் வரலட்சுமி பேர. வர்க்கம்னு ஒரு படம், ஒரே நாளில் ஷூட் பண்ணுற படம். அதே மாதிரி இந்த பில்லா பாண்டி பயங்கர வைரல் ஆச்சு இப்போ ரீசெண்டாக. அவர் தலையோட ரசிகனா பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி. இப்போ நம்ம தமிழ் சினிமாவில் கதாநாயகர்களாக ஸ்டாராக ஜொலிச்சுட்டு இருக்கக்கூடிய பல நடிகர்கள் ஸ்டார்டிங்கில் வில்லன்ல இருந்து தான் ஹீரோவாயிருக்காங்க. அதே மாதிரி தான் நீங்களும் வில்லன்ல இருந்து ஹீரோவாயிருக்கீங்க. அதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? ஆக்சுவலாக வந்து உண்மையை சொல்லணும்னா வில்லனிக்கா ஒரு கேரக்டரைசேஷன் பண்ணும்போது உங்களுக்கு வந்து அதிக நடிப்பை வெளிப்படுத்த முடியும். ஹீரோவாக இருக்கட்டும், ஒரு காமெடியனாக இருக்கட்டும், ஒரே ஸ்கேலில் பண்ணலாம். ஆனால் பண்ணணும், ஒரே ஸ்கேலில் தான் பண்ணணும். கொஞ்சம் மாறிடக்கூடாது, அந்த மீட்டரை தாண்டி கேரக்டர் வெளியே போயிடக்கூடாது. பட் வில்லனுக்கு மட்டும்தான் வேவில் மாறிட்டே இருக்கும். அந்த கேரக்டரைசேஷன் எப்படி வேணாலும் அவன் பண்ணலாம். கத்தலாம், சைலண்ட் ஆகணும், ரொம்ப கர்வமாக பேசலாம், அவன் பேசுகிற லுக்காக பார்வையில் எல்லாமே பண்ணலாம். ஸோ அதுக்கு ஒரு பெரிய ஃப்ரீடம் இருக்குது. ரஜினி சாரை நான் பார்க்கும்போது அவர் சொன்னதான், எனக்கு வில்லன் இன்னமும் எனக்கு வில்லன் ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்பார். சுரேஷ், நீ அந்த மாதிரி டிஃப்ரெண்ட் கேரக்டரைசேஷன் பண்ணுற, நீ பண்ணு, நல்லபடியாக பண்ணு அப்படின்னு சொல்லி சொன்னார். சமீபத்தில் ஒரு படத்தினுடைய ஷூட்டிங்கில் ஃபைட் சீன் அப்போ உங்களுக்கு ஒரு விபத்து ஏற்பட்டது, அந்த விபத்தை பற்றி சொல்லுங்கள். ரீசெண்டாக வந்து அது 10 days 12 days ஆச்சு, 2 வாரம் ஆகுது. அந்த ஃபைட்டில் எதிர்பார்க்கவே இல்லை. பின்னாடி வந்து அங்கே சுடுதண்ணி வைக்கணும்னு அவசியம் இல்லை, அந்த ஷாட்டுக்காக வச்சுருந்துருக்காங்க. அந்த ஷாட் முடிஞ்சு 2 ஷாட் கழித்து ஃபைட் பண்ணும்போது அந்த சுடு தண்ணி வந்து அப்படியே ஹீட்டாக இருந்திருக்கு. நல்ல வேலை நான் இடிக்கும் போது கரெக்டாக என் முதுகில் பக்கத்தில் கொட்டுச்சு. அது நினச்சி பார்க்கவே முடியல. பட் காட் இஸ் தேர். எல்லாம் அது ஒரு படத்துலேயும் நம்ம பண்ணுறதான். தாரத்தப்பட்டில் அப்படி கால் உடஞ்சி, அப்புறம் இதில் நெக்கு எனக்கு மருதில்லை. இது இன்னுமே ரொம்ப ஜாக்கிரதையாக பண்ணணும். ஏன்னா நம்மளுக்கு ஒன்றுனா யாரும் வரமாட்டாங்க, எனக்கு தெரியும். நீங்கள் நடித்த திரைப்படங்கள்லேயே பள்ளி பருவத்திலே அப்படிங்கிற படத்தில் வித்தியாசமான கேரக்டரில் நடிச்சிருக்கீங்க. அந்த படத்தை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள். பள்ளி பருவத்தில் வந்து
ஒரு ரியாலிட்டியான ஒரு வாழ்க்கையை பிரதிபலிக்கிற ஒரு படம் அது. காதல் மாதிரி, 7G ரெயின்போ காலனி மாதிரி, ஒரு அங்காடி தெரு மாதிரி, இந்த மாதிரி ஒரு நிஜ வாழ்க்கையை பிரதிபலிக்கிற மாதிரி ஒரு படம், ஒரு குடும்பம், அதில் படிக்கிற வயசில் ஒரு பிள்ளை, ஸோ அதை நேசிக்கிற ஒருத்தன், பிடிக்காமல் பெற்றவங்க, இந்த மாதிரி. அதாவது இது ரியலாக ஒரு வாழ்க்கை, அந்த ஊரில் நடக்கிற விஷயங்கள், அதை அகேன்ஸ்ட் பண்ணுற என்னை கேரக்டரு. ஒரு வில்லன்னு சொல்ல முடியாது. அந்த படத்தில் வந்து உண்மையிலே வாழ்ந்துருக்கோம். நானாக இருக்கட்டும், என் பிரதராக வந்திருக்காங்க பொன்வன் சார், அவராக இருக்கட்டும், தம்பிராமையாக இருக்கட்டும், ஊர்வசி மேடமாக இருக்கட்டும், கேஎஸ் ரவிக்குமார் சாராக இருக்கட்டும். ஸோ எல்லாருமே வந்து உண்மையாக நடிச்சிருக்காங்க. அந்த படத்தில் வந்து வாழ்ந்துருக்கோன்னே சொல்லலாம். எனக்கு இந்த மாதிரி ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்ததுக்காக டேரக்டருக்கு உண்மையிலே பாராட்டணும். நான் ரொம்ப யோசித்தேன், சரி நம்ம பண்ணியிருக்கிறதெல்லாம் பெரிய ஆர்டிஸ்ட்டுக்கு ஆப்போசிட்டாக பண்ணியிருக்கோம். ஸோ அப்போது வந்து இந்த பையன் வந்து புதுசு, ஏன்னா அவர் சிற்பி சாரோட பையன், அப்போ புதுசு அப்படிங்கிற போது இவனுக்கு வந்து அந்த ஃபோர்ஸ் நம்ம கொடுக்க முடியாது. போய் அவன் முன்னாடி கத்த முடியாது, அடிச்சு தூக்கி நிமித்த முடியாது. ஸோ அந்த கேரக்டரை தான் நீங்கள் பயன்படுத்த முடியும், அந்த பாசத்தை தான் வெளிப்படுத்த முடியும் அப்படிங்கிறத மைண்டில் ஃபிக்ஸ் பண்ணி வச்சுக்கிட்டேன். வச்சுக்கிட்டு நான் ஒரு டைலாகாக இருக்கட்டும், ஒரு மூமெண்ட்டாக இருக்கட்டும், ஸோ அதில் என்ன கரெக்டாக ரியலாக ஒருத்தன் நடந்துப்பானோ அது மாதிரி தான் நடந்தோம். ஊரில் எப்படி நம்ம சினிமாட்டிக்காக இந்த படத்தில் ஒரு விஷயம் இருக்காது. இந்த படத்தோட மிகப்பெரிய வெற்றியே அதான். நான் இப்போயே சொல்லுவேன் இந்த படம் வெற்றி படம்னு. ஏன்னா சில படங்கள் தான் வந்து மனசை ரொம்ப எனக்கு பாதிக்கும். இந்த படம் அதோட சாங் சரி, இந்த படத்தில் இருக்கிற விஷயங்களும் சரி ரொம்பவே பாதிக்கும். எல்லாம் ரொம்ப நாள் கழித்து மக்கள் ஒரு படத்தை பார்க்க போகிறாங்க. காதல், அதாவது ஒரு நல்ல ஒரு காதல் படம் பார்க்க போகிறாங்க. உங்களோட இந்த பள்ளி பருவத்திலே படத்தில் ஷூட்டிங் அப்போ ஏதாவது ஒரு விஷயத்தை கற்றுக்கிட்டேன் அப்படின்ற மாதிரியான இன்சிடென்ட் ஏதாச்சும் நடந்திருக்கா? அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள். நான் கற்றுக்கிட்டேன்னு சொல்ல மாட்டேன், ஏன்னா டெய்லி நம்ம கற்றுக்கிட்டு தான் இருக்கோம் ஒரு விஷயம். பட் அங்கே போய் ஸ்பாட்டில் போய் கற்றுக்கிறோன்னு விஷயம் இல்லை. மெயினாக என்ன அப்படின்னா, என்னை பார்க்காத ஒரு விஷயம் இந்த படத்தில் இருக்கும். சுரேஷ் இதை பண்ணியிருக்க மாட்டான் இதுக்கு முன்னாடி, என்னடா அவன் எமோஷ்னலாக இருக்கான், என்னடா அந்த ஆள் அழுகிறான், கோழை அழுகிறது வேறு, வீரமாக அழுகிறது வேறு. ஸோ ஒரு கேரக்டர் வந்து அவன் பிள்ளைக்காக அழுகிறானே அப்படிங்கிற அந்த விஷயம், எமோஷன்ஸ், ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் இந்த படத்தில் என்கிட்ட வந்து வித்தியாசமாக பார்ப்பாங்க. என்னோடய டைமிங் ஆஃப் ஆக்டிங் இம்ப்ரூவ் ஆகிருக்கு அப்படின்னு கூட சொல்லலாம். ஏன்னா நான் ரொம்ப டைமிங் பார்ப்பேன் ஒரு விஷயத்துலையும் வந்து ஆக்டிங்கில், ஒரு டைலாக்கு, ஒரு மூமெண்ட்டு, ஒரு பாடி லாங்குவேஜுக்கு அதுக்கு ஒரு வேரியேஷன் பார்ப்பேன், ஒரு மீட்ரு பிடிப்பேன். அது இது இன்னும் டெவலப் ஆகிருக்கு, எனக்கு இன்னும் ஈஸியாக இருக்குது. தாரை தப்பட்டை படத்தில் வரலட்சுமியை அந்த அளவுக்கு கொடுமைப்படுத்திருக்கீங்க. இப்போது வரலட்சுமியோட பேரா இன்னொரு படத்தில் நடிக்க இருக்கீங்க, அதை பற்றி சொல்லுங்கள். அது மட்டும் இல்லாமல் அந்த படத்தை ஒரே நாளில் வர ஷூட் பண்ண இருக்கீங்க, இதை பற்றியும் சொல்லுங்கள். அப்பயும் பேர் தான் என்ன கொஞ்சம் கொடுமைப்படுத்திட்டேன் பாவம். இந்த படத்தில் அப்படி இல்லை. இந்த படத்தில் அக்செப்ட் பண்ணிப்போம். ஒரு 2 பேரோட லவ்வை வந்து ரொம்ப அழகாக காமிச்சிருப்பாங்க அந்த டைரக்டர். எனக்கு ஸ்கிரிப்ட் படிக்கும் போனே எப்படா அந்த ஷூட்டிங் போவோன்னு இருக்கும். ரொம்ப, அதாவது அது நடக்குமா, சாத்தியமா அப்படிங்கிறது. ஒரு நாளில் 65 சீன், அப்புறம் 2 சாங், 2 ஃபைட், காலைல ஆரம்பித்து 6 மணிக்கு ஆரம்பித்து அடுத்த நாள் 6 மணிக்குள்ளே. சாத்தியமா அப்படிங்கிறது சாத்தியம். ஏன்னா ஃபஸ்ட் டைம் இது அட்டெம்ப்ட். நீங்கள் வந்து அந்த படம் சுயவரம் ஏதோ அட்டம் பண்ணாங்க, சுயவரம்னு ஒரு மூவி. பட் அது வந்து 8 டேரக்டரும் 9 டேரக்டரும் வேரியேஷன் வேறு ஏரியாவில் பண்ணாங்கன்னு நினைக்கிறேன். பட் இது ஒரே இடத்துல, ஒரே லொக்கேஷனில் 100 ஏக்கர்ஸ்க்குள்ளே பார்ட் பை பார்ட் லொக்கேஷன். இங்கே நடிச்சுட்டு அடுத்த ஷாட் போயிட்டே இருக்கணும் நான் ஸ்டாப். ஒரு சீன் முடித்தோடனே பக்கத்துக்கு போயிடுவோம், அதில் முடித்தோடனே அடுத்ததுக்கு போவோம். ஒரு 4 5 6 7 லொக்கேஷன் இருக்குது. 7 லொக்கேஷனுக்குள்ளே நீங்கள் நடித்து முடிச்சிடணும். 8 மணி நேரத்துக்குள்ளே சீன். இந்த படத்தை ஒரே நாளில் ஷூட் பண்ண இருக்கீங்க, இதற்கான ப்ரிப்பரேஷன் எந்த அளவுக்கு போயிட்டுருக்கு, அதை பற்றி சொல்லுங்கள். 1 மாதமாக பண்ணிகிட்ருக்காங்க ரிஹர்சல். 1 மாதமாக பண்ணிகிட்ருக்கேன். என்னால் சில சூழ்நிலையினால அப்பப்போ போயிட்டு வருவோம் நானும் வரலட்சுமியும். பட் இந்த படம் ரொம்ப பெருசாக பேசப்படும். கதையும் ரொம்ப என்ன ரெக்கார்ட் பண்ணும், எந்த அளவு அவார்டு வாங்குன்னு சொல்ல முடியாது. நீங்கள் நடிச்சிட்டு இருக்க பில்லா பாண்டி படத்தினுடைய ஃபர்ஸ்ட் லுக் போஸ்டர் ரிலீஸ் ஆகி அஜித் ரசிகர்களிடையே மிகப்பெரிய அளவில் பரபரப்பை ஏற்படுத்துச்சு. அது மட்டும் இல்லாமல் சில சர்ச்சைகளையும் ஏற்படுத்துச்சு. அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்களேன். அவர் அஜித் சாரை வந்து எனக்கு சின்ன வயசுலேருந்து தெரியும். ரிச்சார்டு நானும் ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட். அவங்க வீட்டுக்கு அடிக்கடி போவேன்.
ஸோ ஷாலினி அவங்கெல்லாம் எனக்கு ரொம்ப நல்லா தெரியும். இப்போவும் நல்ல கான்டாக்ட் தான். பட் அஜித் சார் அவ்வளோ இதாக பார்க்க மாட்டேன். செட்டில் ஆட 3 அப்போ போயிருக்கேன். இது பர்சனல். இது அப்பார்ட் ஃப்ரம் தட் ஒரு அஜித் ரசிகனா காதல் கோட்டையிலேருந்து பயங்கர தீவிர ரசிகன். அது அமராவதியாக இருக்கட்டும், எல்லா படமும் பார்த்துருக்கேன். என்னை யாருமே கேள்வி கேட்க முடியாது இவரோட ரசிகனா அப்படின்னு. நீங்கள் கோயிலுக்கு போகிறீங்க, ஒரு சாமியை கும்பிடுறீங்க அப்படின்னா சாமி யார்ட்டையும் போய் சொல்கிறது கிடையாது, எனக்கு கோயில் கட்டுங்க கும்பிடுங்க அப்படின்னு. அதனால அவரே ரசிகன் மன்றம் வேணான்னு சொன்னாலும் பக்தர்களுக்கு வந்து இதுதான் என்னோட ஆன்சர், புரிஞ்சுக்கோங்க, அவ்வளோதான். வித்தியாசமான கதாபாத்திரங்களை சூஸ் பண்ணி நடிச்சிட்டு வரீங்க இது வரைக்குமே. உங்களுக்கு எந்த மாதிரியான கேரக்டர்ஸில் நடிக்கணும் அப்படின்ற ஆசை இருக்குது? இல்லை, அதுதான் நாங்கள் வந்து கேரளாவில் ஒரு கோர்ஸ் பண்ணேன். அதில் என்ன பண்ணுவாங்கன்னா, டெய்லி வந்து ஒரு கேரக்டராக மாறிக்கணும். ஒரு நாள் நாயாக மாறிக்கணும், ஒரு நாள் வந்து கோழியை மாறிக்கணும். அப்போ கோழி என்ன சாப்பிடும், எப்படி சாப்பிடும், அதில் பாடி லாங்குவேஜையும் பாடி மூமெண்ட்ஸ்க்காகவும் ஆக்டிங் ஸ்கில்ஸ்க்காக கற்றுக்கிற ஒரு விஷயம். அப்போது அந்த 6 மணி வரைக்கும் நீ அப்படியே வாழணும். அப்போனா அந்த ஜென்மத்தில், இந்த நாளைக்கு காலையில் உள்ள ஜென்மத்தில் நீ இப்படி ஆக போகிறடா அப்படிங்கிறது தான் அதோட பயிற்சி. ஸோ ஒரு கதையை வந்து என்கிட்ட சொல்லும் போது அந்த கேரக்டர் எப்படின்னு இன்புட் பண்ண போது அந்த கேரக்டரைசேஷமாக அங்கே போய் கேரக்டரைசேஷனாக போய் நடிக்க போகும்போது அப்படியே மாறிப்போம். அப்போது என்கிட்ட வந்து இப்போ ஒரு அதாவது வந்து வீக்லி ஒரு 3 ஸ்கிரிப்ட்ஸ் 4 ஸ்கிரிப்ட்ஸ் கிட்ட கேட்குறேன். கேட்கும்போது எனக்கு என்னென்னா சில கேரக்டர் அப்படியே ரொம்ப பிடிக்கும். இந்த கேரக்டர் பண்ணால் ரொம்ப நல்லாயிருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் பள்ளி பருவத்தில் இந்த கேரக்டரு டிஃப்ரெண்ட்டாக இருக்குது, நம்மளுக்கு ஆக்டிங் ஸ்கோப் இருக்கும், வேரியேஷன்ஸ் இருக்கும், நம்மளுக்கு ஸ்கோரிங் இருக்குது அப்படின்னு இருந்துச்சுன்னா உடனே ஓகே சொல்லுவேன். வில்லனாக இருந்தால் கூடயும் யாருக்கு அப்படிங்கிறது ஒரு விஷயம் இருக்குது. அதை தவிர நம்மளுக்கு என்ன ஸ்கோரிங்னு ஒரு விஷயம் இருக்குது. அப்போ எப்படி பண்ணலாம், நம்மளுக்கு என்ன வேரியேஷன்னா ஸ்கெட்சில் சரியான வேரியேஷன்ஸ் இருக்கும். யூத்தாகவும் இருக்கும், ஒரு 20 வருஷம் கழித்து 10 வருஷம் கழித்து வர்றவனாகவும் இருக்கும். ஸோ அது ஒரு டைப் ஆஃப் கேரக்டரைசேஷன். நம்ம ஹரஹர மகாதேவியில் காமிக்கலாக இருக்கும், ஆனால் நான் காமெடியே பண்ண மாட்டேன். படத்துலேயே நான் ஒருத்தன் தான் சீரியஸாக இருப்பேன், ஆனால் டார்க் காமெடி. ஸோ அது எனக்கு ஒரு பரிமாணம். ஒரு விஷயமும் ஒரு படமாக இருக்கட்டும். அதுக்கப்புறம் இது அதில் பார்த்திங்கன்னா தனிமுகமில் வந்து போலீஸ் திருடன் ரெண்டுமே நான் தான். சைக்கோ, நைட்டெல்லாம் சைக்கோ, பகலெல்லாம் போலீஸ், அந்த மாதிரி ஒரு வேரியேஷன். ஸோ அது எனக்கு ஒரு ஆக்டிங் அட்வான்டேஜாக இருக்கும். பில்லா பாண்டி எனக்கு ஒரு பெரிய ஸ்கோரிங் இருக்கும். அது ரஜினி முருகன் மாதிரி ஒரு படம். வேட்டநாய் வந்து என்னோட ஒன் ஆஃப் த பெஸ்ட் ஸ்கிரிப்டாக இருக்கும். ஆக்ஷன் பேஸ்டு, சுரேஷ்ட பார்க்காத ஒரு விஷயம். அடி வாங்கி தான் பார்த்துருப்பாங்க, அடித்து பார்த்துருக்க மாட்டாங்க. ஸோ அது மாதிரி வந்து ரொமான்ஸ் பண்ணி என்ன ரொமான்ஸ் என்னத்தை பண்ணுவான் அப்படிங்கிற ஒரு கொஸ்டினுக்கு வந்து அங்கே ரொமான்ஸ் பண்ணியிருக்கோம். படம் ஃபுல்லாகவே ஒரு முரட்டுத்தனமான ஒரு ஆளுக்கும் ஒரு அழகான ஒரு 12வது படிக்கிற ஒரு பொண்ணுக்கு இருக்கிற ஒரு எமோஷன்ஸ் இருக்கும். இந்த ஜிஎஸ்டி பற்றி உங்களுடைய கருத்து என்ன? ஜிஎஸ்டியை பொறுத்த வரைக்கும் ப்ரொடியூசர் கவுன்சில்ஸ் எல்லா மெம்பரும் நாங்கள்லாம் சேர்ந்து ஒரு கூட்டமைப்பாக சில நடவடிக்கைகள் எடுக்கணும் அப்படின்னு உட்காந்துருக்கோம். அது விஷயமாகவும் போராடிட்டு இருக்கோம். ரீசெண்டாக ஸ்ட்ரைக் அனௌன்ஸ் பண்ணோம். அன்ஃபார்ச்சுனேட்டாக வந்து சில விஷயங்களுக்காக வந்து ஸ்ட்ரைக்கை வாபஸ் பண்ண வேண்டிய சூழ்நிலை வந்துடுச்சு. அதாவது வந்து இதுக்கு மேலே ஒரு ப்ரொடியூசர் என்ன பண்ணுவாங்கன்னு தெரியாது. சினிமா அழியக்கூடாதுன்னு பார்க்குறோம், அவ்வளோதான். ஏன்னா நீங்கள் என்ன தான் புதுசாக அவ்வளோ ப்ரொடியூசர்ஸ் என்ன நம்பிக்கையில் டெய்லி வந்துக்கிட்டு இருக்காங்க அப்படின்னா, இந்த படத்தை எடுத்து படம் ஓடி மக்கள் பார்த்து அவங்க கொடுக்குற அந்த, ஏன்னா வந்து எல்லோரும் ஏன்னா இப்போ ஒரு மல்டி காம்ப்ளெக்ஸில் ஒரு ரேட்டு போகுது, சிங்கிள் தேட்டரில் ஒரு ரேட்டு போகுது. ஸோ ஃபஸ்ட்டு வந்து ஆன்லைன் டிக்கெட்டிங் பல விஷயங்கள் இருக்குது. இதை என்னை கேட்டிங்கன்னா இதுக்கு ஒரு நாள் ஃபுல்லாக போயிடும். ஸோ இது விஷயமாக நாங்கள் வந்து ஒரு குழு அமைச்சு நாங்கள் போராடிட்டுருக்கோம். கண்டிப்பாக இதுக்கான விடை கூடிய சீக்கிரமே தெரியும். எங்களுக்கு வந்து அதை இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க, எப்படிங்கிறத அனலைஸ் பண்ணிவிட்டு நாங்கள் சொல்கிறோம். நான் இண்டிவிஜுவலாக நான் சொல்கிறதோட எங்கள் கூட்டமைப்பு ப்ரொடியூசர் கவுன்சில்லேருந்து எல்லோரும் சேர்ந்து சொல்கிறது கரெக்டாக இருக்கும்னு நினைக்கிறேன். சமீபத்தில் நடந்த திரையரங்க உரிமையாளர் கூட்டத்தில் நடிகர்களே தங்களுடைய திரைப்படங்களை ரிலீஸ் பண்ணணும் அப்படின்னும், டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் தான் அதிக அளவில் அதிக விலைக்கு டிக்கெட் விற்கணும் அப்படின்ற சுச்சுவேஷனுக்கு தங்களை தள்ளுறாங்க அப்படின்னும் சொல்லியிருந்தாங்க. இதை பற்றி ஒரு டிஸ்ட்ரிபியூட்டராக உங்களுடைய கருத்து என்ன? இல்லை, எனக்கு என்னென்னா நான் வந்து டிஸ்ட்ரிபியூட்டருங்க, நான் ப்ரொடியூசருங்க, நான் நடிகருங்க, நீ ப்ரொடியூசர் கவுன்சிலே இருக்கேங்க. விநியோகஸ்தர் வந்து நான் வெளிப்படையாகவே கேட்குறேன். ஒரு விநியோகஸ்தர் வந்து
4 கோடி ரூபா 5 கோடி ரூபா லாபம் அடைஞ்சிட்டாங்க அப்படின்னு வச்சுக்கோங்க. லாபம் அடைஞ்சிட்டாங்க அப்படின்னா சந்தோஷப்படுறாங்க. நஷ்டம் ஆகிடுச்சுன்னா ப்ரொடியூசரை ப்ளேம் பண்ணுறதோ ஆர்டிஸ்ட்டை ப்ளேம் பண்ணுறதோ அதில் என்ன இருக்குது எனக்கு புரியல. இந்த ஆர்டிஸ்ட்டுக்கு இவ்வளோ மதிப்புங்கிறத ஃபிக்ஸ் பண்ணுறதே நம்ம தான். ஆஸ் அ டிஸ்ட்ரிபியூட்டராக நம்ம தான் போட்டி போட்டு 4-5 டிஸ்ட்ரிபியூட்டரோட போட்டி போட்டு நம்ம படத்தை வாங்குகிறோம். ஒரு ஏரியாவுக்கு இவ்வளோன்னு ஃபிக்ஸ் பண்ணிக்கிறோம். அஜித் சார் படம், விஜய் சார் படம், ரஜினி சார் படம், கமல் சார் படம். ஸோ வரிசையாக இவ்வளோ ஆர்டிஸ்ட் படத்தை நம்ம தான் வந்து ஃபிக்ஸ் பண்ணுறோம். ஸோ பாகுபலி இவ்வளோ ரேட் வரும் அப்படின்னு தெரிஞ்சு தான் எல்லோரும் வாங்குறீங்க. சாதாரண ஏரியாவில் கூட 5 கோடி 6 கோடிக்கு போட்டது நீ 12 கோடி ரூபா 13 கோடி ரூபா வந்திருக்கு. ஸோ உங்களுக்கு வந்து கிராஸு நெட்டு போக உங்களுக்கு ஷேர் எவ்வளோ வருதுன்னு உங்களுக்கு நல்லா தெரியும். ஸோ அந்த அமௌண்ட் என்ன வருமோ அதுக்கேற்ற மாதிரி தான் நீங்கள் பெரிய ஆர்டிஸ்ட் படமும் வாங்கணும், சின்ன ஆர்டிஸ்ட் படம் வாங்கணும். நீங்கள் எம்ஜியே வாங்க மாட்டிங்கன்னா அப்போ வந்து படம் ஓடி ஜெயிச்சிச்சுன்னா சந்தோஷப்படுறதும், படம் ஓடி தோத்துச்சுன்னா ப்ரொடியூசர் வீட்லேயும் நடிகர் வீட்லேயும் வந்து உட்கார்றதுங்கிறது அது வந்து சாத்தியப்படாது. ஆஸ் அ டிஸ்ட்ரிபியூட்டராகவே நானே சொல்கிறேன். சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் அரசியலுக்கு வருவாரா மாட்டாரா அப்படின்றது நமக்கு தெரியாது. சப்போஸ் அவர் அரசியலுக்கு வந்தா அதை பற்றி உங்களுடைய கருத்து என்ன? அரசியல் அப்படிங்கிறது இப்போ உள்ள காலகட்டத்தில் வந்து கொஞ்சம் கன்ஃபியூஷனில் இருக்குது. கொஞ்சம் இல்லை, நிறையாவே கன்ஃபியூஷனில் இருக்குது. அப்போது இருக்கிற திராவிடல் கட்சிகளாக இருக்கட்டும், இப்போ வர்ற புது கட்சியாக வரப்போகிற கட்சியாக இருக்கட்டும், இப்போ எக்ஸிஸ்டிங் எல்லாமே வந்துட்டு மக்கள் எதிர்பார்க்குறது என்னென்னா லிஸ்ட்டு ஏறிட்டே போகுது. அவங்க ஒன்றுமே கேட்கல, எனக்கு புதுசாலாம் எதுவுமே செய்ய வேணாம், இருக்கிறத எங்களுக்கு கரெக்டாக பண்ணுங்கள். அம்மா வந்து எல்லா பிள்ளைகளுக்கும் கொடுக்குற மாதிரி தான். அம்மாங்கிறது ஒரு கவர்மெண்ட் மாதிரி, அப்போ பிள்ளைங்கிறது மக்கள் மாதிரி. நீங்கள் கரெக்டாக கொடுத்தீங்கன்னா அவங்க கரெக்டான பாசத்தை கொடுப்பாங்க, கரெக்டாக ஓட்டு போடுவாங்க, ஜெயிக்க வைப்பாங்க. அவ்வளோதான். அவங்க அப்படி தான் நினைப்பாங்க. ஒரு பெத்த தாய் மாதிரி தான் மேடம் ஜெயலலிதா மேடம் நினச்சாங்க. அப்படி தான் கலைஞர் சாரையும் நினச்சிட்ருக்காங்க. எல்லாத்தையும் அப்படி தான். அப்போ புதுசாக ஒன்று நினைக்கும் போது ரஜினி சார் வந்து ஒரு ஆன்மீகவாதி, மக்களுக்கு வந்து சில விஷயங்கள் செய்வார் அப்படிங்கிற எதிர்பார்ப்பு இருக்குது. அதை எப்படி வந்து நடைமுறையில் எடுத்துகிட்டு வந்து அரசியலில் அவர் ஈடுபட்டு மக்களுக்கு என்ன ஃபஸ்ட்டு ஒரு தொண்டாக ஒரு கட்சி ஆரம்பித்து டைரெக்டாக என்னை பொறுத்த வரைக்கும் என்னோட பர்சனல் ஒப்பீனியன், ஒரு கட்சி ஆரம்பித்து அதில் தொண்டுகள் செய்து மக்களுக்கோட இப்போ அடிப்படை பிரச்சனை என்ன அப்படிங்கிறத மினிமமாக சால்வ் பண்ணி ஒரு ப்ரூவ் பண்ணி, அதாவது வந்து மக்களுக்கு வந்து எப்பா நல்லா பண்ணுறாங்கப்பா அப்படிங்கிறத ஏற்றுக்கிற ஒரு சின்ன ஒரு ஆப்ஷன் கொடுத்தோன்னா மக்கள் கண்டிப்பாக வந்து ஏற்றுப்பாங்க. டைரெக்டாக வந்துட்டு இப்போ உள்ள சூழ்நிலை ரொம்ப வீக்னஸாக இருக்குது. அப்போது ஒரு நடிகருங்கிறது வந்து அவங்களோட ஃபேஸ் வேல்யூங்கிறது ரொம்ப பெரிய விஷயம், ஈஸியாக அக்செப்ட் ஆகும். எவ்வளோ அரசியல்வாதிகள் இருந்தாலும் ஒரு ஃபேஸ் வேல்யூங்கிறது ஈஸியாக அக்செப்ட் ஆகும். அந்த ஃபேஸ் வேல்யூவை வச்சுட்டு நல்லது செஞ்சுட்டா ரொம்ப நல்லது. இப்போ நம்ம ஷோவோட எண்டுக்கு வந்தாச்சு. நிகழ்ச்சியை பார்த்துட்டு இருக்கக்கூடிய ஆடியன்ஸ்க்கு நீங்கள் என்ன சொல்ல விரும்புகிறீங்க? எந்த படமாக இருந்தாலும் தேட்டரில் போய் பார்க்கலாம், தப்பு இல்லை. நம்மளுக்கு காஸ்ட்டு ஜாஸ்தியாக இருக்குது, டிக்கெட் ஜாஸ்தியாக இருக்குது, பாப்கார்ன் விலை ஜாஸ்தியாக இருக்குது. இந்த படம் தான் பார்க்கணும். ஏன்னா பாகுபலின்னு ஒரு படத்தை வந்து இந்த அளவுக்கு வெற்றி படமாக்கியிருக்கீங்க, எல்லோரும் தேட்டரில் போய் பார்த்துருக்கீங்க. ஏன்னா உங்களுக்கே தெரியுது அந்த படத்தை நம்ம சிடியில் பார்த்தா நல்லா இருக்காதுன்னு தெரியுது. அதே மாதிரி தான் எல்லாரும் எல்லா உழைப்பும் எல்லா படங்களும் ஒரே மாதிரி படங்கள் தான். ரொம்ப கஷ்டப்பட்டு எடுக்கிறாங்க, அத்தனை தொழிலாளிகள் அதில் உழைக்கிறாங்க. ஸோ நீங்கள் வந்து தேட்டரில் பார்த்தீங்கன்னா அந்த ரெவன்யூ வச்சு தான் ஒரு ப்ரொடியூசரோ டிஸ்ட்ரிபியூட்டரோ எக்ஸிபியூட்டரோ வாழுவாங்க. அதை வச்சு தான் பல கோடி தொழிலாளிகள் இருக்காங்க. ஸோ அதனால் தேட்டரில் போய் பாருங்கள். ஒரிஜினல் டிவிடி வந்ததுக்கப்புறம் டிவிடியில் பாருங்கள். ஓகே வியூவர்ஸ், இன்னைக்கு நம்ம சூப்பர் ஹவுஸ்ஃபுல் நிகழ்ச்சியில் நம்ம தமிழ் திரையுலகத்தில் பன்முகம் கொண்ட ஆர்கே சுரேஷ் அவர்களை சந்தித்தோம். அவர் நிறைய விஷயங்களை நம்ம கூட ஷேர் பண்ணிக்கிட்டாரு. மீண்டும் இதே போல ஒரு சூப்பரான நிகழ்ச்சியில் சந்திக்கிறேன். டேக் கேர் வியூவர்ஸ். ரிட்டோ பை.